எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜோகோல சாஃப்ட்வேர் டிபக் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்ன மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மொத்தம் எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கலாம், இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே 100% ஷியர்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பேசிக்கலாவே ஜோகோல கேட்கக்கூடிய ரவுண்ட்ஸை பத்தி தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுல மொத்தமா அவங்க வைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ரவுண்ட்ஸ் கிட்ட வைக்கலாம். இப்ப நான் இங்க அதை 4 ரவுண்ட்ஸ் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடும் பிளஸ் கோட் அவுட்புட்டும் இருக்கும். அதாவது கொஸ்டின்ஸ் இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா இருக்காது, ஒன்லி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இருக்கும். சோ அண்ட் தென் செகண்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா கோடிங் ரவுண்ட் இருக்கும். கோடிங் ரவுண்ட் மேபி பேசிக் ப்ரோக்ராமிங் செகண்ட் ரவுண்ட்ல வச்சுட்டு அடுத்து அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் தேர்ட் ரவுண்ட்ல வைக்கலாம். இது சாஃப்ட்வேர் டீபக் இன்ஜினியரிங் ரோலுங்கிறதுனால டீபக்கிங் ரவுண்ட் ஒன்னு எக்ஸ்ட்ராவா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்து தேர்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரவுண்ட், ஃபேஸ் டு ஃபேஸ் நடக்கும். இந்த டெக்னிக்கல் ரவுண்ட் ஃபைனலா இந்த டெக்னிக்கல் ரவுண்ட்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்டா ஹச்ஆர் இன்டர்வியூல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஹச்ஆர் இன்டர்வியூல உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுவுமே ஃபேஸ் டு ஃபேஸ் தான் நடக்கும். சோ இதெல்லாம் பேசிக்கலா ஜோகோல நடக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ ரவுண்ட்ஸ். சோ இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் ரவுண்டும் பிளஸ் கோட் அவுட்புட் அப்படின்ற மாதிரி சொன்னோம். சோ இப்ப ஆப்டிடியூட் ரவுண்ட்ல இருந்து ஆப்டிடியூட்ங்கிறது நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஐ மீன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கேட்பாங்க. சோ இதுல மேபி ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எல்லாமே வித்தவுட் சாய்ஸ்ல தான் இருக்கும். வித்தவுட் சாய்ஸே கொடுக்க மாட்டாங்க. சோ என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நீங்க கவர் பண்ணலாம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க், ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ், ஏஜ் ப்ராப்ளம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அப்புறம் மிக்சர் அலிகேஷன், இந்த மாதிரியான இது போக நிறைய டாபிக்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் இங்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரியான டாபிக்ஸ் இது எல்லாத்துக்குமே நீங்க ஆர்எஸ் அகர்வால் புக்கை சஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மெயின் டாபிக்ஸ் இந்த டைம் அண்ட் ஒர்க், ட்ரெயின் ப்ராப்ளம், ஏஜ் ப்ராப்ளம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் மேஜர் டாபிக்ஸ். இதுல அவங்க கொஸ்டின்ஸ் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சோ இந்த டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ணலாம் ஆப்டிடியூடுக்கு. அண்ட் தென் கோட் அவுட்புட் அப்படிங்கிறதுலயுமே அவங்க கேட்டிருக்கிறதுக்கு நோ சாய்ஸ் தான், சாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க, வித்தவுட் சாய்ஸ் தான் இருக்கும். அண்ட் தென் இந்த கோட் அவுட்புட்டுக்கு நீங்க என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இருந்து தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா C++ ஆர் ஜாவா. மெயின்லி அவங்க கோர் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபோக்கஸ் பண்றது சிஏ தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, C and C++. சோ இதுலயுமே நியர்லி 10 to 15 கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல மேஜர் கான்செப்ட்ஸ் எதெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னா லூப்பிங் கான்செப்டை நல்லா கவர் பண்ணிக்கணும். லூப்பிங்ல இருக்கக்கூடிய அந்த ஃபார், வைல், டு வைல், இந்த லூப்பிங் கான்செப்டோட ப்ராசஸ் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அரேயோட ப்ராசஸ், எல்லா அரேயும் 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், மல்டி டைமென்ஷனல் அரே, இதுல அரேஸ் எப்படி ப்ராசஸ் ஆகுது, அரேஸ்லயே அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி ப்ராசஸ் ஆகுது, ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு அரே எப்படி ப்ராசஸ் ஆகுது, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுதான் அவங்க கோட் அவுட்புட்ல கேட்பாங்க. அப்புறம் பாயிண்டர்ஸ் கான்செப்ட், பாயிண்டர் இன்கிரிமெண்ட் என்ன, பாயிண்டர்ல டிக்ரிமெண்ட் போட்டா என்ன நடக்கும், பாயிண்டர்ல ஸ்டார் போட்டா என்ன நடக்கும், பாயிண்டர்ல ஆம்பர்சன் போட்டா என்ன நடக்கும், அந்த அட்ரஸ் எப்படி ரெஃபர் பண்ணுது, இது எல்லாமே நீங்க கான்செப்ட் ஓரியன்டட்ல, இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். இந்த பேசிக் கான்செப்ட் ஓரியன்டட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கோட் அவுட்புட்டை உங்களால கிளியர் பண்ண முடியும். அதாவது எப்படி கொடுத்துருவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் செக்ஷன் ஆஃப் கோடை கொடுத்து இந்த கோடுக்கு என்ன அவுட்புட் அப்படின்னு கேட்பாங்க. சோ நம்ம அவுட்புட்டா அந்த இடத்துல ஜட்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கேரக்டர் அரே, ரெக்கர்ஷன் கான்செப்ட், இந்த ரெக்கர்ஷன் கான்செப்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நீங்க சொல்லிருக்கக்கூடிய இந்த மேஜர் டாபிக்ஸ்ல கான்செப்ட் வைஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். கான்செப்ட் வைஸ் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தான் அவங்க கொடுக்கக்கூடிய கோடுக்கு நீங்க அவுட்புட்டே உங்களால ஃபைண்ட் பண்ண முடியும். சோ அண்ட் பாயிண்டர்ஸ், ஸ்ட்ரிங்கவே பாயிண்டர்ஸ் வச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ், இந்த இன்கிரிமெண்ட்டும் டிக்ரிமெண்ட் வச்சுலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ அதனால அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இதுல பேசிக் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணீங்கனாலே இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட கிளியர் பண்ணிடலாம். சோ இதெல்லாம் நீங்க மேஜரா நல்லா பிராக்டிஸ் பண்ணி, அதாவது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட ஈஸியா நம்மளால கிளியர் பண்ண முடியும். சோ இப்ப இதுல நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கோடிங் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கோடிங் ரவுண்ட்ல பேசிக் ப்ரோக்ராமிங் அண்ட் அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் இருக்கும். அதாவது ஒரு சர்டைன் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8 to 9 கொஸ்டின்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருவாங்க. அதை நீங்க கோடை வச்சு சால்வ் பண்ணணும். சோ ஃபுல் கோட் நீங்க ட்ரை பண்ணி சால்வ் பண்ணணும். உங்களுக்கு ஆஃப்லைன் ஐடி கொடுத்துருவாங்க, அதுல நீங்க ரன் பண்ணி சால்வ் பண்ணணும். சோ லாங்குவேஜஸ் மேக்ஸிமம் ஜாவா யூஸ் பண்ண சொல்லுவாங்க, C++ இந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. சோ இதுல பேசிக் ப்ரோக்ராமிங்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த 5 கொஸ்டின்ஸ்ல நீங்க எத்தனை சால்வ் பண்றீங்கன்றத பொறுத்து அடுத்த ரவுண்டுக்கு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சோ அடுத்த ரவுண்ட்ல பாத்தீங்க அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்ல ஒரு சின்ன மினி அப்ளிகேஷனாவே கொடுப்பாங்க. ஆஃப்லைன் ஐடி எல்லாமே அவங்க வச்சிருப்பாங்க, அதுல நீங்க எல்லாமே ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த அண்ட் தென் டீபக்கிங் ரவுண்ட்ல மேபி இது சாஃப்ட்வேர் டீபக் இன்ஜினியரிங் ரோலா இருக்கிறதுனால மேபி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டீபக்கிங் ரவுண்ட்ல சம் சர்டைன் கோட்ஸ் கொடுத்து அதோட எரர்ஸை கிளாரிஃபை பண்ண சொல்லி அவுட்புட்டை கொண்டு வர சொல்லலாம். இது மேபி தான் சொல்றேன்.
பட் மேக்ஸிமம் பேசிக் ப்ரோக்ராமிங், அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங். ஸோ அப்போ ப்ரோக்ராமிங்ல நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னாலே, லாஜிக்கல் வைஸாவும் கான்செப்ட் வைஸாவும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே ஈஸியா அந்த ரவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால கிளியர் பண்ணிட முடியும். டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ்ல ஃபேஸ் டு ஃபேஸ்ல வந்து சம் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கொடுத்து, டெக்னிக்கல் சிச்சுவேஷன்ஸ் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அந்நேரமே உங்களுக்கு அப்பவே சால்வ் பண்ணி தர சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சில கொஸ்டின்ஸை எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஹச்ஆர் இன்டர்வியூஸ் வந்து நார்மலா நம்ம பர்சனல் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டீடைல்ஸா தான் இருக்கும். ஹச்ஆர்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் ஹச்ஆர்ல இருக்காது. ஸோ இந்த எல்லா ரவுண்ட்ஸையும் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே ஹச்ஆர் ரவுண்டை வந்து நீங்க ஈஸியா உங்களால கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலா இந்த சாஃப்ட்வேர் டிபக் இன்ஜினியரிங் ரோலுக்கு நீங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ஏதுங்கிறது கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கிற மாதிரியான இந்த இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஒரு சில ப்ரீவியஸா ஜோவோல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல அதை நீங்க எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.